எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே 138வது சங்கீதம். சங்கீதம் 138 அதனுடைய 8வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. சங்கீதம் 57 2 வாசிக்கலாம். சங்கீதம் 57 2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று இந்த 2 சங்கீதத்துடைய ஆக்கியோன் யார் என்று பார்க்கும் பொழுது தாவீது. தாவீது கர்த்தரை நோக்கி அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில மெசேஜோட தலைப்பு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். அவ்வளவுதான், மெசேஜ் முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியத்தை செய்து முடிக்க போகிற நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு தடவை சொல்லுவோமா இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து? எனக்காக யாவையும் செய்து முடிக்க. எல்லாரும் வாசிக்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். இந்த நாளிலும் நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற ஒரு காலத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அதற்கு நாம என்ன செய்யணும், கர்த்தர் என்ன செய்வாரு, அதுதான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நம் தேவனாகிய கர்த்தருக்கு வேதத்தில் அநேக மகத்துவங்கள் உண்டு, அதாவது மகத்துவமான நாமங்கள் உண்டு. நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மிக உயர்ந்த தேவன், அவர் உன்னதமான கர்த்தர் என்று சொல்லி அவரை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அதாவது எல் எலியோன் என்று சொல்லி அதை ஹீப்ரூல சொல்லுவார்கள். அதாவது மோஸ்ட் ஹை காட், உயர்ந்த உன்னதமான தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு மேற்பட்டவர்கள் தேவன் ஒரு தேவனுமே கிடையாது. ஆமென். அவர்தான் உன்னதமான தேவன், அவர்தான் உயர்ந்த தேவன். அவருக்கு மேல ஒரு தேவன் இந்த உலகத்திலே சரி, வானத்திலே சரி, பூமியிலே சரி யாருமே இருக்க முடியாது. அப்படியாய் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னதமான தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று கடந்த வாரத்துல பாஸ்டர் மூலமாய் தேவன் நம்மோடு பேசினார். ஆமென். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற கர்த்தர், அவராலே செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் அதனதன் காலங்களிலே செய்து முடிக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட கர்த்தர்? உன்னதமான கர்த்தர். அவர் எப்படிப்பட்ட கர்த்தர்? உன்னதமான கர்த்தர். அது மாத்திரமல்ல, இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லவே இல்லைங்க, ஆனா அது இருக்கிற மாதிரி பேசுவார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா, ஈசாக்கு பிறக்கவே இல்லை, ஆனா ஈசாக்குக்கு பெயரிட்டு சொல்லுகிறார், ஈசாக்குன்னு ஒரு மகன் பிறப்பான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனை எப்படி ஆசீர்வதிப்பேன், அவன் மூலமா இவன் சந்ததி எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லாததை குறித்து இருக்கிற வண்ணமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். ஈசாக்கை சொல்ல முடியும். இன்னும் பாத்தீங்கன்னா, அடுத்ததாக பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை யோவான் என்று பெயரிட்டு அவன் எப்படி இருப்பான், அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்புவான் என்று சொல்லி கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணக்கூடியவன் என்று சொல்லி இல்லவே இல்லை. யோவான் ஸ்நானகன் இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனாலும் அவனை குறித்து தேவன் அங்கு இருக்கிற வண்ணமாய் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பார்க்காத காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்க மைண்ட்ல கூட அந்த காரியத்தை நீங்க சிந்திச்சிருக்க மாட்டீங்க, அந்த காரியத்தை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது யாரால மட்டும்தான் செய்ய முடியும்? தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல நீங்க அந்த காரியத்தை வாசிக்க 4:17 வாசிங்க. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறோருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இது யார் என்றால் ஆபிரகாம். ஆமென். இதுல அவர் கொடுக்கப்பட்ட நாமம் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கிற தேவன்.
ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான் கர்த்தர் செய்வார். ஏனென்றால் கர்த்தரை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவையும் படைத்த கர்த்தர். சகலத்தை உண்டாக்கின தேவன். அவருக்கு உண்டாக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும், அதை என்ன பண்ண முடியும், காக்கவும் முடியும், அதை அழிக்கவும் முடியும். எல்லாவற்றுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அவர் அத்தாரிட்டி உள்ள காட். அவர் அதிகாரமுடைய தேவன். அவர்தான் சகலத்தையும் படைத்தார். அவர்தான் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால், இந்த நாள் நாம் சுவாசிக்கிறோம் என்றால், அவர் நமக்கு போட்ட பிச்சை. ஹல்லேலூயா. நம்மை சுவாசிக்க அவர்தான் ஆக்சிஜனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இல்லை என்றால் நாம் இல்லை. அப்படியாய் கூட தேவன் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் 33:9 நம்ம வாசிக்க முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குமாம். He has made everything beautiful in its time. சகலத்தையும் அவர் அதனதன் காலங்களை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிங்க எடுத்து. பிரசங்கி 3:14. பிரசங்கியின் புஸ்தகம் 3:11. சொல்லு, வாசிங்க. சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்க. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாய் அவர் என்ன பண்ணிருக்கிறாரா, சகலத்தையும் செய்து வைத்திருக்கிறார். He has made everything beautiful in its time என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாவற்றையும் அந்ததன் காலத்துல அழகாய் தேவன் நம்மளை எல்லாம் எப்படி பாக்குறாரு தெரியுமா? அழகா பாக்குறார். ஆமென். யாரெல்லாம் இங்க அழகா இருக்கீங்க? அட பாருங்க, உங்களுக்கே உங்களை குறிச்சு நம்பிக்கை இல்லை. இப்பதானே சொன்னேன். அதுதான் சொல்றேன், நம்மளை குறிச்சு நமக்கே தெரியல, ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அதனாலதான் அவர் நம்மளை எப்படி சொல்றாரு, விசேஷித்தமானவர்கள். நீங்கள் எப்படி ஆகாயத்து பறவையை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களா நீங்க தான் வந்து பெஸ்ட். நீங்க தான் விசேஷத்துக்கு ஸ்பெஷல். நம்மளை ஸ்பெஷலா பாக்குற. ஆமென். கர்த்தர் அப்படியாய் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த நாளில நீங்க முழு நம்பிக்கையும் யார் மேலதான் வைக்கணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் என்கிற நம்பிக்கை. அதை விட்டு நீங்க மாறவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிரியைக்குள்ள நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல அதன் காலத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறத உங்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில், அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அவர் செய்த ஒவ்வொரு, நீங்க இந்த 4 சுவிசேஷ புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதுல மார்க் புஸ்தகத்தை நீங்க ரொம்ப நல்லா படிக்கணும். ஏனென்றா அதுதான் அதுல ஒரு ஊழியம் செய்த காரியத்தை அதிகமாய் நம்ம அதுல பார்க்க முடியும். அதுல அதிகமாய் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவர் செய்த கிரியைகளை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி அடிக்கடி அந்த வசனம் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவர் எல்லாவற்றையும் எப்படி செய்தாராம், மனுஷர்கள் கண்டு ஆச்சரியப்படும் வண்ணமாய் செய்தாராம். அதே இயேசுதான் நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய போகிற காரியத்தை கண்டு புறஜாதிகள் ஆச்சரியப்பட போகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் இந்த நாளில உங்க மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். இதை சொன்ன தாவீது வந்து பாத்தீங்கன்னா, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆமென். சார்ந்து கொண்டிருந்தான். எப்பவுமே ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் காட். எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்தபடியினால்தான் அவன் நிச்சயமாய் ஆணித்தரமாய் சொல்லுகிறான், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறான். தாவீதுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா 17 வயதுல அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் அவன் அரியணையில ஏறின வயது 30. இந்த 13 ஆண்டு காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையின் சரிதையை நீங்க கொஞ்சம் எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீர்கள் என்றால், அவன் அவ்வளவாய் நெருக்கப்படுகிறான். தன்னுடைய மாமனார் சவுலினால, இன்னும் வந்து தன்னுடைய மகன் அப்சலோம்னால, இன்னும் எதிரிகளினால, இன்னும் போய் தஞ்சம் புகுந்த நாடுகளில் இருந்த அங்கிருந்த ராஜாக்களினால அவன் அதிகமாய் துன்பப்பட்டது. ஏன், தன்னுடைய மனைவியினால அநேக இடங்களில் அவன் துன்பப்பட்டதை நம்ம பார்க்க முடியாது. மத்தியிலும் அவன் கர்த்தருடைய இருதயத்தை மன ரம்மியமாய் வைத்திருந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆமென். மனரம்யமோ நித்திய விருந்து என்று சாலமோன், தாவீதுடைய பையன் சாலமோன் எழுதுறார். ஆனா அவங்க அப்பா எப்படி இருந்தாரு பாத்தீங்கன்னா, இருதயத்தை மனரம்யமாய் வைத்திருந்த ஒரு நல்ல ஒரு மனிதனாய் தாவீதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என்ன வாழ்க்கையில வரட்டுமே,
என்ன போராட்டம் வரட்டுமே, என்ன பாடு வரட்டுமே, என்ன பிரச்சனை வரட்டுமே, எல்லாவற்றிலும் அவன் தன்னுடைய இருதயத்தை மட்டும் கலங்குவதற்கு விடாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய கையில கொடுத்திருந்தான். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா, தாவீது எப்படிப்பட்டவனா? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அதனாலதான் அவனுடைய இருதயத்தை கர்த்தருடைய கையில கொடுத்து வச்சிருந்ததுனால அவனுடைய இருதயமும் கர்த்தருக்கு ஏற்றதா இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துல யார்கிட்ட கொடுத்திருக்கிறோம்? வாலிப பிள்ளைங்களா லவ்வர்ஸ்ட கொடுத்திருப்பாங்க. கணவர்லாம் மனைவி எல்லாம் கணவர்கிட்ட கொடுத்திருப்பா. அப்படியா? சொல்றத தப்பா சொல்றடா? யாரு கணவரெல்லாம் உங்களை ரொம்ப நேசிக்கிற சிஸ்டர்ஸ்? என்ன பாதி கைய காணப்பா. சரி, நீங்கெல்லாம் கீழே போடுங்க. நம்மலாம் எப்போதுமே வந்து அது உண்மையை சொல்லுவோம். இங்க கேட்போம், யாரெல்லாம் உங்க மனைவியை ரொம்ப நேசிக்கிறீங்க? பாதி பேர் கையே காண பாத்தீங்களா? அந்த அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்களாம். சரியா? ஆமா. அதனால என்ன சொல்ல வந்தேன்? ஆமா, சாலமோன், அதாவது தாவீது தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய கையில கொடுத்திருந்தான். மனமகிழ்ச்சியா இருப்பதை நல்ல அவசரம் என்பதை அறிந்து கொண்டு என்ன தன்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை கலங்க விடாதபடிக்கு, ஏன்னா மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்பதை அறிந்தவன் தான் தாவீது. அதனால இந்த மனதை வந்து துக்கத்துக்கு ஆளாக்காதபடிக்கு, எவ்வளவு வாழ்க்கையில துக்கம் வந்துச்சுங்க, எவ்வளவு வேதனை வந்தது, எவ்வளவு பாடு வந்தது, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவு ஒடுக்கம். அவன் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நேரத்துல நிற்கிறான். சிக்லாக்ல இருந்து வந்து அங்க எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீது நெருக்கப்பட்டு மிகவும் தேவ சமூகத்துல போய் அழுது கிடக்கிறான். ஆனாலும் அந்த நேரத்துல தேவனுடைய ஆலோசனைக்கு போய் நிற்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற வரைக்கும் காத்திருந்து, அவன் வார்த்தையின் சத்தத்தை கேட்டவுடனே எழுந்து போய், நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்று ஆண்டவருடைய சத்தம் வரும் வரைக்கும் அவன் தேவ சமூகத்திலே காத்திருந்து கடந்து போய் சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தவன் தாவீது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டது மாத்திரமல்ல, சார்ந்து கொண்டிருக்கிற மனிதனாய் இருந்தான். நம்ம யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பொருள், நம்முடைய செல்வம், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய சொத்து, நம்முடைய பணம், நம்முடைய புகழ், நம்முடைய பெயர், நம்முடைய சொந்த பந்தங்கள், நமக்குரியவைகளை சார்ந்து இருக்கிறோமா? ஒண்ணு நல்லா சொல்றேன், இது எல்லாமே, இது இப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து கட்டுவிக்க முடியாது. கடந்த வாரங்களில வந்து ஒருத்தரை நாங்க சந்திக்க போயிருந்தோம். ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்க மிக மிக ரொம்ப பணக்காரவங்க. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி காரியம் அவங்களோட தான். அந்த அளவுக்கு பெரிய காரியங்களை உடையவர்கள். அவர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று போய் பார்க்க போயிருந்த பொழுது அங்க சொன்னாங்க, பாஸ்டர் பேரை சொல்லி, பிரகாஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த உலகத்துல யாரு பணக்காரவங்கன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. யாரு வியாதி இல்லாம இருக்கான் அவன் தான் பணக்காரன், அவங்க வாயாலே சொன்னாங்க. ஆமே, அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு சொத்து காசு பணம்லாம் ஒரு மனிதனுக்கு ஆதாரமா இருக்க முடியாது. ஆமேன். அதனாலதான் சங்கீதம் 29 கடைசி வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுப்பாராம்? பலன் கொடுத்து அவனுக்கு சமாதானத்தை அருளி அவனை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. இந்த உலகத்துல எது ஆசீர்வாதம்னு பாத்தீங்கன்னா பலனும் சமாதானம் தான். ஆமேன். அதை யாரு மட்டும்தான் தர முடியும்? கர்த்தர் மட்டும்தான் தெரியும். கர்த்தரை சார்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய பலனையும் கர்த்தருடைய சமாதானத்தையும் என்றென்றைக்கும் நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமேன். அது அவர் ஆசீர்வாதமாய் மனிதனுக்கு கொடுக்கிறார். ஆனா உலக மனுஷங்களுக்கு அது கிடையாது. தேவனை சார்ந்து கொண்டு, தேவனை அண்டிக் கொண்டு, தேவனை பிடித்து கொண்டு, தேவனே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் என்று சொல்லி அவரையே ஆதாரமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துடைய ஊற்று என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது பலன். ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவை பலன். ஆமென். ஏனென்றால் நாம் எப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் அந்த கர்த்தர் தருகிற பலன் நமக்குள்ள இருந்ததான் கர்த்தர் நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆமென். இது நிறைய நெகேமியா புஸ்தகத்துல கூட வாசிக்க முடியும். என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். நம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவர் அந்த பலனை நமக்கு தரணும். அது மூலமா இந்த பலன் உண்டாகிறதா இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணினார்? கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி கொடுத்தார். உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு அருளி செய்கிறேன் என்று சொல்லி அந்த சமாதானத்துக்கு உண்டான எல்லா ஆக்கினைகளையும் தன் மீது போட்டுக்கொண்டு இந்த உலகத்துல நாம் ஜீவிப்பதற்கு அவருடைய சமாதானத்தை நமக்குள்ள வச்சு ஆசீர்வதிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நம்ம தான் சிலப்ப வேஷம் போடுறோம். பலன் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி நம்ம வெளிப்புறமா சில காரியங்களை நம்ம செய்து நம்ம கிரியையில காட்டுறோம். ஆனா உண்மையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனை அண்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளாய், சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருப்போமே ஆனால் நமக்குள்ள அவருடைய பலன் சமாதானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமேன். அவருடைய பலன் சமாதானம் நமக்குள்ள இருக்கு. அதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் நாம எப்பொழுது என்ன பலவீனம் வந்தாலும் உதறி தள்ளிட்டு எந்திரிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே என் பலன் என்று சொல்லி தாவீதை பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் கர்த்தரை அதிகமாய் துதிக்கக்கூடிய ஒரு மனிதன். அவனு துதிக்கிற விதங்களை பார்க்கும் பொழுது, ஏன்னா சங்கீதம் புஸ்தகமே ஒரு துதிய ஆராதனை புஸ்தகம், ஜெப ஆராதனை புஸ்தகம் என்று சொல்லலாம். துதியும் ஜெபமும் என்று கலந்துதான் அவனுடைய சங்கீதங்கள் எல்லாம் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதுல ஒரு சங்கீதத்துல பாத்தீங்கன்னா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறான். சங்கீதம் 18 1வது வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அடுத்த வசனத்தை வாசிங்களேன், 2வது வசனத்தை. கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் அடைக்கல என் அந்த வசனம் தப்பா இருக்கு, அங்க நெட்ல தப்பா இருக்கு பாருங்க. நீங்க வாசிங்க பிரதர். என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார் என்று சொல்லி இங்க பாத்தீங்கன்னா, தேவனை எப்படி எல்லாம் அவன் சொல்றான் பாருங்களேன். கண்மலை, அடுத்து என்ன சொல்றாரு? கோட்டை, அடுத்து இரட்சகர், தேவன், நான் நம்புகிற நம்பிக்கை, என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த. இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா தாவீதுக்கு? யாரா சொல்லி கொடுத்தா? நம்ம இப்ப தாவீதை காப்பி அடிக்கிறோம். நமக்கு ஏதாவது வெளிப்பாடு இருக்கா? வேதத்துல உள்ளதான் நமக்கு வெளிப்பாடு. தாவீது மூலமாய் தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். தாவீது பாருங்க, தேவனை எந்த அளவுக்கு அவன் சார்ந்து கொண்டு இருந்ததுனால இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து ஊற்றாய் புறப்பட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கண்மலை என்று சொல்லுகிறான், கோட்டை என்று சொல்லுகிறான், துருகம் என்று சொல்லுகிறான், நம்பிக்கை என்று சொல்லுகிறான், அரண் என்று சொல்லுகிறான், என் கேடகம், இரட்சணிய கொம்பு, உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறான். நமக்கு எது உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற? தேவனா? இல்ல நாம் நம்பி இருக்கிற பொருள், சொத்து, நாம் நம்பி இருக்கிற ஆஸ்தி, நாம் நம்பி இருக்கிற காரியங்கள், நம்ம எதெல்லாம் இந்த உலகத்து நம்மளுடைய நமக்கு சின்ன ஒரு மூளை ஆண்டவர் வச்சுட்டனால நம்முடைய திங்கிங்குமே ஒரு சின்னதா தான் இருக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர். ஆமேன். அவருடைய பாஸ்டர் இன்னைக்கு பைபிள் இதுல ஆராதனை நேரத்துல சொன்னாங்க, அவர் ஞானமும் அவர் தான். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? பலனா? ஆமேன். அவர் பலனும் அவர் தான், அவர் ஞானமும் அவர் தான். ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மள ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் ஞானமுள்ள தேவனா இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்துல நாம் சகாயம் புகுந்து அவரை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளா இருப்போம் என்றால் நம்முடைய மைண்ட், நம்முடைய திங்கிங் எப்பவுமே பிராடா இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? பிராடா தான் இருக்கணும். கொஞ்சமா யோசிக்காதீங்க. கர்த்தர் நமக்குள்ள பெரியவரா இருக்கிறார். நம்ம ஒரு மிஷனரி சொன்னாரு, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பெரியவர். அப்ப நம்ம பெரிய காரியங்களை தான் எதிர்பார்க்கணுமா? யார் அவரு? வில்லியம் கேரி. அவர் நாம் பெரியவரா இருக்கிற, நாம் செய்கிற காரியங்களை எப்படி இருக்கணுமா? பெரிய காரியங்களை செய்யணும் என்று சொல்லுகிறார். நம்ம இந்த குறுகிய மூளை, குறுகிய வட்டம், குறுகிய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் விட்டு நம்ம வெளியே வருகிற பிள்ளைகளா இருக்கணும் இந்த நாட்களில. அப்படி இருந்தால்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். ஹல்லேலூயா. இந்த மெசேஜுக்குள்ளே போல 9 ஆயிட்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் தாவீது எப்படி அவன் சார்ந்து கொண்டிருந்ததுனால, அவன் கர்த்தரை அண்டி கொண்டிருந்ததுனால, கர்த்தாவே நான் உம்மை அண்டி கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். அவரை சார்ந்து கொண்ட உம்முடைய சமூகத்துல எப்பொழுதுதான் வந்து தங்குவேன் என்று சொல்லுகிறான். உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே தங்கி இருப்பதே நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறான்.
1000 நாளை பார்க்க நம்முடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தன்னை இணைத்து கொண்டவன் தான் தாவீது. அதனாலதான் கர்த்தர் அவனுக்கு நித்திய கிருபையை வாக்குத்தத்தமாய் கட்டளையிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த தாவீதை நகர்த்திக்கிட்டே போறார். ஹல்லேலூயா. தாவீதோட வம்சத்துல யார் வந்து பிறக்கணுமா? இயேசு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு தெரியுமா? இயேசுவ தாவீதை வச்சுதான் அட்ரஸ் பண்றார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தாவீதை வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வம்சவழி பட்டியல்ல முதலாவது இடத்துல அவனை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவன் என்னங்க பண்ணா? கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரையா இல்ல நாம் சகோதரித்து வைத்த காரியங்களையா? எவ்வளவு கண்ணுங்கருத்துமா இருக்கிறோம். ஊர்ல இடம் வாங்கி போட்டு கொஞ்சம் நகை இருந்து கொஞ்சம் பணம் இருந்தா அதை சேர்த்து அதை வந்து பத்திரப்படுத்துறதுக்கே நம்ம எவ்வளவு கண்ணுங்கருத்துமா இருக்கிறோம் இல்ல? யாருக்கு போயிடக்கூடாது. எனக்கு அடுத்து என் பிள்ளைகளுக்கு. என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்களே, காக்கா எதுலயே விரட்ட மாட்டாங்களாமே, அது நீங்களே தெரியும். அந்த மாதிரி நாம இருப்போம் சில நேரத்துல. யாருக்கு 5 பைசா என்ன பண்ண மாட்டோம். அதனால கர்த்தர் என்ன இந்த நாளை சொல்லுகிறார் என்றால், நாம் கர்த்தரை தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது சொன்ன அவரை சார்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனுடைய சமூகத்துக்கு போய் அந்த நாளை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தை நீங்க செய்ய மறக்க கூடாது. இன்னையில இருந்து எழுதி வச்சுக்கோங்க. தேவ சமூகத்துக்கு போய் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவரை சந்திக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். ஆண்டவரே, இந்த நாளில உங்க சித்தத்தின்படி என்ன நடத்திருங்கப்பா. ஆமாம். யாருடைய சித்தத்தின்படி? உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்திருங்க என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவர் தன்னுடைய சித்தத்தின்படி நடத்தும் போது நமக்கு கொடுக்கிற ஒரு பெனிஃபிட் தான் கிருபை. ஆமேன். நீங்க யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரத்துல அதனுடைய 19வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா மோசே கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவாரு. யாத்திராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். ஏன் இந்த வசனத்தை வாசிக்க சொன்னோம் என்றால், அங்க பாத்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார் மோசே கிட்ட, மோசே நான் யார் மேல கிருபையா இருப்பேன் தெரியுமா? எவன் மேல் கிருபையா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் என்று சொல்ல. அந்த வசனத்தை பாருங்க. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் என்னவா இருப்பேன்? கிருபையா இருப்பேன். அதிகாலையில நீங்க தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்திருங்க என்று சொன்னீங்கன்னா அவர் சித்தத்துக்கு பெனிஃபிட்டா கொடுக்கிறது கிருபை. ஆமென். அந்த கிருபையை நம்ம வாங்கி கொண்டோம் என்றால் அந்த நாள் முழுவதும் நாம் அந்த கிருபையிலே வளர்ந்து தேவனோடு இசைந்து தேவனோய் சார்ந்து தேவனையே அண்டிக் கொண்டு அவருடைய பாதையில நடக்கிற பிள்ளைகளா இருந்தா அந்த நாளை சக்சஸா நம்ம முடிப்போம். ஆமென். தொடங்கும் போது அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் முடிக்கும் பொழுது நமக்கு களிப்பான நீரூற்றாய் தேவன் மாற்றி கொடுக்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. அந்த நாளை அப்படியாய் முடிக்கிற கர்த்தர். இந்த நாளில கூட யாருக்கு இரக்கம் பாராட்டார் பாத்தீங்கன்னா, தன்னுடைய தேவைக்காக மாத்திரம் ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு ஒரு ஜெபத்தை போடுவோம். இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு. யாரெல்லாம் அதிகாலையில ஜெபிக்கிறீங்க? அதிகாலையில யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க? பாதி பேர் ஜெபிக்கலப்பா. ஐயோ, அதிகாலையில கண்டிப்பா எழும்பணும். எப்பங்க கிருபை கிடைக்கும்? காலை தோறும் அவரது கிருபை எப்படி இருக்கும்? சிஸ்டர் காலைன்னு தானே சொல்லியிருக்கு, அதிகாலைன்னு சொல்லல. அப்படி சொல்றீங்களா? மோசே என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவர் மோசே கிட்ட வந்து சொன்னாரு. அங்க வந்து மோசே ஃபர்ஸ்ட் போய் கற்பலைகளை வாங்கிட்டு கீழே இறங்கி வந்துருவாரு. அங்க வந்து பார்த்தா ஜனங்கள் வந்து தேவையில்லாத பண்ணி அங்க இருக்கும்போது அவர் கோவப்பட்டு உடைச்சிருவார். திரும்ப ஆண்டவர் சொல்ற, சரி பரவாயில்ல மோசே, நீ திரும்ப 2 கற்பலை எடுத்துட்டு மேலே ஏறிவா, அதிகாலம் விடியற் காலையில வந்தா போதும் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இந்த மோசே எப்படிப்பட்டவர் தெரியுமா?
தேவனை சார்ந்து, எப்படி தாவீதை போல அந்த மோசேயும் தேவனை சார்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். எப்ப அவருடைய சத்தத்தை கேட்பேன், எப்ப அவருடைய முகத்தை பார்ப்பேன், எப்ப அவருடைய பிரசனத்துக்குள்ள நான் போவேன், எப்ப நான் அவரோட ஒன்றா இருப்பேன்னு சொல்லி அப்படி ஒரு வாஞ்ச ஈகர்னஸ் அவனுக்குள்ள இருந்ததுனால விடியற்காலம் வந்தா போதும் மோசேன்னு சொன்னாரு. ஆனா இவர் அதிகாலமே எழுந்து அதிக இருட்டோட போய் தேவனை சந்திக்கும்படியாய் மலையின் மேல, சீனாய் மலையின் மேல ஏறுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மோசே கிட்ட தாங்க காரியத்தெல்லாம் பேசுறாரு. ஜனங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதை யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? மோசே கிட்ட பேசுற. மோசே போய் சொல்லு, மோசே போய் சொல்லு, மோசே 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 40 நாளும் நான் நினைக்கிறேன் ஒரு கவுண்ட்லெஸ் மோசையை கூப்பிட்டுருப்பாரு. ஆமென். கூப்பிட்டுட்டே இருக்காருங்க. மோசே 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 மோசேன்னு அடிக்கொருக்க. நம்ம வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், ஏய் வா போ அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவர் பேரை சொல்லி, மோசே நீ யார் தெரியுமா? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி 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 அவன்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன் அப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? அவனிடத்துல உள்ள தீராத தாகத்தை பார்த்து அவன் மேல. அதனாலதான் மோசே கிட்ட சொல்ற, மோசே உனக்கு நான் கொடுத்தது தெரியும் என்ன தெரியுமா? என் தயையெல்லாம் நான் உனக்கு முன்னாடி கடந்து போக பண்ணுவேன் மோசே. ஆமென். தயை என்ற ஃபேவர். ஆமென். அவருடைய ஃபேவர்ஸ் எல்லாம் நம்ம முன்னாக கடந்து போகும்படியாய் கூட கர்த்தருடைய தயை நம்ம முன்னாடி கடந்து போடுச்சு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல நீங்க போய் நின்னாலும் மனுஷர்களுடைய கண்கள்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தயவு கிடைக்கும். எங்கேயும் போய் நீங்க நின்னுக்கிட்டு அப்படியே பாவம் போல நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு 4 பேர் வந்துருவாங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய தயையை அனுபவிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். அந்த எண்டோஸ்கோபிக் உள்ள விடுறதுக்கு முன்னாடி ஒரு அனஸ்தீசியா கொடுத்து அந்த ஒரு 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு சில 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. கொடுக்கும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியல எனக்கு. வெளியில அவரை திரும்ப பெட்டை தள்ளிட்டு வரும்போது தான் எனக்கு சுயநலவே வந்துச்சு. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால நாம் போகும் இடமெல்லாம் நமக்கு தயவை நமக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் கூட செய்கிற தேவன். ஆமென். அவர் எந்த அளவுக்கு சார்ந்து கொண்டு இருக்கீங்கங்க? அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வாழுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக நம்ம வாழ்றோம்? எதுக்காக நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டோம்? எதுக்காக நம்ம இந்த இடத்துல ஆராதிக்கிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இந்த இடத்துல ஆராதிக்கிறோம்? தெரியாது. ஏன் தெரியுமா? பரலோகத்தின் அனுபவத்தை இந்த பூமியில நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். பரலோகத்துக்கு போய் நாம் 24 மணி நேரமும் அவரை ஆராதிக்க போகிற அந்த ஆராதனை கூடாரத்துல அவரோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அனுபவத்தை இந்த பூமியிலேயே நமக்கு கொடுக்கும்படியாகத்தாங்க நம்ம வாழ்க்கையில அவரை ஆராதிக்கும்படியா, அவரை துதிக்கும்படியான கூட காரியங்களை நம்மூலமாய் ஏறெடுக்கும்படியா கூட தேவன் விரும்புகிறார். ஆனா நம்ம துதிக்கிறோமா? நம்ம ஆராதிக்கிறோமா? எத்தனை பேர்லாம் துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தின பிறகு ஜபிப்பீங்க? இல்ல ஜபம் மட்டும் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்துருவீங்க? அதை மட்டும் பண்ணாதீங்க. துதியும் ஜபமும் நம்ம வாழ்க்கையில 2 கண்களை போல இருக்க வேண்டும். ஆமென். தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து நல்ல குரலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல தாளந்துகளை கொடுத்திருக்காரு. தேவனுக்காக யூஸ் பண்ணுங்க. ஆமென். தேவன் மகிமைப்படுகிற காரியம் எது தெரியுமா? நம்முடைய துதியிலும் நம்முடைய ஆராதனையிலும். அது முழு உள்ளத்தோடு, அதெல்லாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு நீ என்னை ஆராதிப்பியா? என்ன அதுல மகிமைப்படணும் இல்ல? ஆமென். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்க அவரை சார்ந்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இருப்போமே. ஆனால் நம்முடைய காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை சார்ந்து வாழாதீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கும். அவன் தன்னுடைய காரியத்தை அவன் சார்ந்து நிற்கிறதே அங்கு தேவன் சுட்டி காட்டுகிறார். லூக்கா 12வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கலாம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அடுத்த வசனம். அல்லாமலும் ஒரு ஓமையை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை நான் சொல்லிடுறேன். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் என்ன பண்ணிருச்சான்? நன்றாய் விளைந்திருந்தது. அப்ப என்ன செய்வேன் அவன் யோசிக்கிறான். என்னடா இவ்வளவு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, எதிர்பார்ப்புக்கு அதிகமா இந்த நாள்ல நமக்கு இவ்வளவு ஒரு விளைச்சல் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு
களஞ்சியத்தை கட்டணும். இப்ப இருக்கிற களஞ்சியம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதை இடிச்சிட்டு ஒரு பெரிய களஞ்சியமாய் கட்டி விளைந்த தானியத்தை எல்லாம் பொருளை எல்லாம் என்ன பண்ணணுமா, சேர்த்து வைத்து அதை என்ன பண்ணணுமா, ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று சொல்லி தன் ஆத்துமாவோட சொல்லி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இதோட முடிவு என்னன்னா, தேவனுடைய சத்தம் கேக்குது. தேவன் சிலப்பம் எல்லார்ட்டையும் பேசுவார். சில நேரத்துல கழுதையை கொண்டு கூட தேவன் என்ன பண்ணுவாரு, பேசுவார். இங்க பாத்தீங்கன்னா இந்த மதிகேடனேன்னு சொல்லி அவனை திட்டி ஒரு காரியத்தை சொல்றாரு. தேவனோ அவனை நோக்கி பேசுகிறார். அவனிடத்துல பேசுறார் இறங்கி. அவனுடைய சிந்தை அறிந்து. ஏன்னா ஆதியாகமம் 6வது புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மனிதனுடைய இருதயமோ நித்தமும் பொல்லாததா இருக்கிறது, இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று கண்டு தேவன் காண்கிறார். அதே போல இவனுடைய இருதயத்துடைய நினைவு எப்படி இருக்கிறதுனா, கர்த்தருடைய பார்வையில பொல்லாததா இருக்கிறது. அதனாலதான் அவனை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், மதிகேடனே. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அந்த வார்த்தைன்னு தெரியல, ஃபூலிஸ். மதிகேடனே, ஃபூல், உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று சொல்லி அங்கு தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்க விரும்புகிறவர்களுடைய அங்க தனக்காகவே பொருள் சேர்த்து வைக்கிறவனுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படிதாங்க மாறி போகும். ஆமென். எதை சார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல கடந்துவதற்கு நாம் இந்த நாளில அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நம்பிக்கை பொருள் மேலேயோ, நம்முடைய ஆஸ்தி மேலேயோ, நம்முடைய சொத்து மேலேயோ, நம்முடைய பணத்தின் மேல, நம்முடைய நகையின் மேலேயோ, இன்னும் நம்முடைய பிள்ளைகள் நாம் கொடுக்கப்பட்ட காரியங்கள் மேல வைக்கிறதை நிறுத்திவிட்டு கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு ஜீவிப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஏற்ற காலத்துல செய்து அதிலே அவர் மகிமைப்படுகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அதைத்தான் இங்க சொல்லுகிறார். தேவனை சார்ந்து கொள்ளாமல் தன்னைத்தானே சார்ந்து வாழ்கிற மனிதனுடைய நிலைமையெல்லாம் இந்த மதிகேடனுக்கு ஏற்பட்டது போலதான் மாறும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிற காரியம் அவரை சார்ந்து கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரையே நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையாய் கொண்டு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த 4 காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் நாம் யாரை நினைத்துக் கொள்ளணுமா, கர்த்தரையே நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சுய புத்தியில சாய்ந்து இதை செஞ்சிருவோமா, அதை செஞ்சிருமா, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருமா, அப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருமா. நோ. உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து இருக்கலாம், இல்ல உங்களுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம், இன்னும் திருமணமாகவில்லை, இனிமேதான் திருமணமாக போகிறது என்று சொல்லி காத்திருக்கிற காரியங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் உங்க சுய புத்தியை சார்ந்து எதையும் செய்து விடுவதற்கு முன்பாக தேவ சமூகத்துக்கு கடந்து போய் உங்களுடைய காரியத்தை அவரிடத்துல ஒப்புவிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஒப்புவித்து அவரையே நினைத்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் அவர் உங்க பாதைகளை எப்படி பண்ணுவாராம், செவ்வையாக்குவார். தான் சங்கீதம் 37:5 கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 37:5 உன் காரியத்தை அவரிடத்துல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யாரு, கர்த்தர். நமக்காக மறந்துடாதீங்க, நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். எனக்காக எல்லாம் சொல்லாம திரும்ப ஒரு தடவை, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர். ஆமென். அந்த காலம் நெருங்கிட்டபடினாலதான் உங்களை அர்ஜென்ட் படுத்துறார். இதெல்லாம் செஞ்சிருப்பா, நான் செய்ய போறேன், உனக்கு அந்த காலம் வந்துருச்சு, இப்ப நீ உன்னை சரிப்படுத்தி கொண்டீனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வா என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வழியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவரையே நினைத்து கொண்டு நாம் இருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆமென். நடந்து முடிஞ்சதையே இப்படி ஆயிட்டே நோ. அதை நீங்க நினைக்கிறதுனால அந்த காரியம் உங்களுக்கு எதுவுமே செய்யாது. ஹல்லேலூயா. இனி நடக்க போகிற காரியத்துக்கு நீங்க தேவனை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும்.
முந்தினவைகளை நினைக்காதபடி இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் நமக்காக செய்ய போகிற காரியத்தை, நம்ம இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் நமக்கு செய்ய போகிற காரியத்தை இன்னதான் காட்ட போறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நமக்கு அதை ரிவீல் பண்ணவே இல்லை, அதை மறைத்து வைத்து இருக்கிறார். ஆமென். நீங்க தேவனை அண்டிக் கொண்டு சார்ந்து கொண்டு அவரை சித்தத்தை அறிந்து புரிந்து வாழ்ந்து உங்க வழியை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நினைத்து கொண்டு காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தரையே நம்பி இருப்பீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆமென். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். அவரையே நினைத்து கொண்டிருப்போமே ஆனால் இதோ வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக செய்வார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சில வேளைகளில காத்திருக்கிற காலத்தையும் நமக்கு வைப்பார் தேவன். நேற்றைய தினத்துல இந்த வார்த்தையை எப்படியாவது உறுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது ரஞ்சனி அம்மா ஜெபிச்சா. அதனால ஓகே ஆண்டவர் இந்த வசனத்தை தான் கொடுக்கிறாரு போலன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு திருப்தி வந்தது அந்த காரியத்து நிமித்தம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது காத்திருக்கிற காரியத்துல நாம் தேவனுடைய சமூகத்துல பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில வேளைகளை நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட பிரேயருக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருன்னா சிலப்ப அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆமென். சில பிரேயர்ஸ் உடனே அக்செப்ட் பண்ணுவார், சில பிரேயர்ஸ் என்ன பண்ண மாட்டாரு, ரிஜெக்ட் பண்ணுவார். அது ஏன் நான் சொல்றேன், சில காரியங்களுக்கு வெயிட் பண்ண வைப்பார். ஏன் வெயிட் பண்ண வைக்கிறாருங்கிறது இப்ப நம்ம கத்துக்க போறோம். ஏன் ரிஜெக்ட் பண்ணுகிறாருன்னா ஒருவேளை அது அவருடைய சித்தமா இருக்காது. ஆமென். சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படின்னா நம்ம நம்ம ஒரு காரியத்தை நினைச்சிருப்போம் பாத்தீங்களா, இதுதான் எனக்கு வேணும், இவ்வளவு சம்பளம் தான் வேணும். நாளைக்கு யூத் மீட்டிங்ல கூட பேசும்போது சொன்னேன், இவ்வளவு சம்பளம் தான் எனக்கு வேணும், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளே ஒரு 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 இது போடுவோம், ஒரு பிளான் போடுவோம் பாத்தீங்களா. அந்த பிளானை கொண்டு போய் தேவ சமூகத்துல வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஆண்டவரே தாரும் 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 அட்டையை போல தா 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 அப்படின்னு சொல்லிட்டு நின்று கொண்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை கர்த்தர் அதை ரிஜெக்ட் பண்ணுவார். ஆமென். ஏன் நெடுங்காலம் ஆகி ஏன் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலனா இது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு ஆண்டவரே நீர் என்ன என் வாழ்க்கையில செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதன் பாதையில என்ன நடத்திருங்கப்பான்னு சொல்லி உங்க ஜெபத்தை மாத்திருங்க. ஹல்லேலூயா. அப்படி மாத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பெஸ்ட் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க பார்க்கும்போது அநேக ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில கற்பம் அடைக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. அவங்க எல்லாருக்குமே பைபிளை நான் பார்த்தேன், அந்த மலடி மலடி மலடின்னு வர்றதை நான் பார்த்தேன். என்ன வருதா, மலடி 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 வருது பார்க்க. அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைச்சிருந்தாரு, எலிசபெத்துடைய கற்பத்தை தேவன் அடைச்சிருந்தாரு, ராகேலுடைய கற்பத்தை தேவன் அடைச்சிருந்தாரு, இன்னும் யாரு ரெபேக்காளுடைய கற்பத்தை தேவன் அடைச்சிருந்தாரு. அநேகரை நாம் சொல்லிக் கொண்டு இருக்க முடியும். இப்படியா யார் தேவன் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொன்னால் தேவன் அடைத்திருந்தார். அந்த இவர்களுடைய பெயரெல்லாம் சொல்லும் போது மலடியா இருந்த ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அங்கு குழந்தை இரட்டை குழந்தைகள் அவருடைய வயிற்றிலே உண்டாகும்படியாய் கூட செய்தார். ஈசாக்குக்கு 40வது ஆண்டுல தான் திருமணம் நடக்குது. எத்தனை வயசுல கல்யாணம் நடக்குது, இப்பெல்லாம் 40 வயசுல கல்யாணம்னா பொண்ணே தர மாட்டாங்க இல்லையா. ஆனா ஈசாக்குக்கு எப்ப கல்யாணம், 40 வயசுல கல்யாணம். எத்தனை வயசுல குழந்தை பிறந்துச்சு, 60வது வயசுல. 60 வயசுல கேட்கலாமே, 60வது வயசுலதான் என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஆனா நீங்க எலிசபெத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, எலிசபெத்துடைய அவங்க 2 பேரும் சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுக்கு முன்பாக அவங்க குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள். கர்த்தருடைய நியமங்களின்படியும் கற்பனைகளின்படியும் நடந்து எல்லா காரியத்திலும் அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருந்தாலும் அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மலடியா இருந்த எலிசபெத்துன்னு தான் குறிப்பிடுகிறார். ஏன் அந்த மலடின்னு ஏன் ஆண்டவரை இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஏன் அந்த ஆண்டவரை இந்த வசனத்தை அப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் செய்ய போற காரியத்தை இந்த உலகத்தார் அவர்கள் மூலம் காணணும்னா அந்த வார்த்தையை நான் கொடுத்துதான் ஆகணுங்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அந்த மலடிங்கிற பேரை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றக்கூடிய கர்த்தர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆமென். அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்திருந்தார்கள். காத்திருந்தபடியினால தான் ஒரு அன்னாள் காத்திருந்தாள், ஒரு பெஸ்ட பெற்றெடுத்தா. யார் அந்த பெற்றெடுத்தா, சாமுவேல். ஆமென். ராகேல் காத்திருந்தாள், யாரை பெற்றெடுத்தா, யோசேப்பை பெற்றெடுத்தாள். எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தன்னுடைய பிள்ளை உட்கார போறாங்கிறது அவளுக்கே தெரியாது. ஆமென். யாருக்கு தெரியும், தெரியும், அது தெரியாது, ராகேலுக்கு தெரியாதுங்க. அவ வழியிலே செத்து போயிட்டா. அங்க அவங்க பிதாக்களுடைய கல்லறையில கூட அவளை அடக்கம் பண்ணல.
அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல யோசேப்பு இந்த மாதிரி பார்வோன்ல அடுத்த ஸ்தானத்துல போய் உட்காருவான் அப்படின்னு கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா பெஸ்ட்டை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க எலிசபெத்தை பாருங்க, மலடியா இருந்த எலிசபெத், அவள் யாரை பெற்றெடுத்தா? ஜான் த பேப்டிஸ்ட். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. காத்திருக்கிற காலம் சில நேரம் வேதனையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா, எதை மட்டும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா, காத்திருப்பதை மட்டும் அக்செப்ட் பண்ண முடியாது. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? யாருக்கு பொறுமை இருக்காது காத்திருக்க? அட நமக்கு தாங்க இருக்காது. நீங்க தூங்குறீங்களா, முழிச்சிருக்கீங்களா? அல்லையா சொல்லுங்க. சரி, எல்லாம் தூங்கலைல, அப்ப சொல்லலாமே, ஆன்சர் பண்ணலாமே. நமக்கு காத்திருக்கிறதா பிடிக்காது. ஏன்னா அந்த காத்திருப்பு காலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அது வேதனையை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் அது ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். அடுத்ததான் நீங்க பார்க்கும்போது அவ்விசுவாசத்தை கொண்டு வரும். இந்த காத்திருப்பு காலத்துல நமக்கு பொறுமை தேவனுக்காய் காத்திருக்காதபடிக்கு இருந்தா அது நமக்குள்ள அவ்விசுவாசத்தை கொண்டு வரும். விலங்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, யானை வந்து ஒரு விசேஷத்த தன்மை உடையது. ஏனென்றால் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் அது கற்பம் தரித்து அது குட்டியை பெற்றெடுப்பதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். பெண்களுக்கு 10 மாதம். அதே போல ஒவ்வொரு விலங்குகள் 21 நாள்ல குட்டி போடக்கூடிய எலியெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதிகமான நாட்கள், அதாவது 2 வருஷம் என்ன பண்ணுமா, அது வயிற்றுல தன் குட்டியை சுமக்குமா. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அதாவது 22 மாதங்கள் 660 நாட்கள் யானை என்ன பண்ணுமா, தன்னுடைய வயிற்றுல விலங்கினங்களிலே அதிகமான நாட்கள் கற்பமா இருக்கிற ஒரு விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா யானை. ஏன் அவ்வளவு நாட்கள்னு சொல்லி நான் கொஞ்சம், எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தா நான் உள்ள போய் படிப்பேன். அப்ப சரின்ட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது, அது விலங்கினங்களையே ஏன் அதுக்கு மட்டும் 660 நாட்கள் பாவம் இல்ல, 660 நாட்கள் இந்த கற்பத்தை சுமக்கணுமா, காத்திருந்து அதை பெத்தெடுக்கிறதுக்கு அது எவ்வளவு கஷ்டப்படணுமா அந்த யானை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த யானையுடைய குட்டி வயிற்றுல இருக்கும் போதே அது என்ன ஆகுமா, அந்த 660 நாட்களில அதனுடைய மூளை முழு வளர்ச்சி பெற்றுருமா. அந்த தகப்பனோட அந்த தாயுடைய யானையுடைய அந்த வளர்ச்சிக்கு ஈக்குவலா வயிற்றுல இருக்கிற குட்டியோட வளர்ச்சி வர வரைக்குமே அது வயிற்றுக்குள்ளதான் இருக்குமா. ஆமென். அப்ப அந்த யானையுடைய குட்டி வயிற்றுல இருக்கும் போதே அதோடைய மூளை வந்து ஃபுல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்ப நம்ம பிள்ளைங்க பிறந்தா என்ன பண்றாங்க, அந்த ஸ்டேஜ்ல தானே அவங்களுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமா வளருது. ஆனா யானைக்கு அப்படி கிடையாது. அது வயிற்றுக்குள்ள இருக்கும் போது என்ன ஆயிருதான், ஃபுல்லா அது மூளை வளர்ச்சி அடைந்து குட்டி பிறந்த உடனே குதித்து ஓடக்கூடிய ஒரு மிருகம் எதுன்னு பாத்தீங்கன்னா யானை தான். உடனே நடக்குமா. ஆமென். சில விலங்கு எல்லாம் கீழே படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி இப்படிதான். ஆனா யானை மட்டும் அந்த உடனே அதுக்கு வெளியே வந்த உடனே நடந்து ஓடக்கூடிய தன்மை உடையது. ஏனென்றால் அந்த வயிற்றுல இருக்கும் பொழுதே அதனுடைய வளர்ச்சியில அது முன்னேறி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். யானைக்கு ஒருவேளை கஷ்டமா இருந்திருக்கலாம் 22 மாதங்கள் அதை சுமப்பதற்கு. ஆனால் அது பிறந்து வெளியே வரும் பொழுது தன்னுடைய அம்மாவுக்கு ஈக்குவலா அதோடைய மூளை செயல்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பு காலங்கிறது சில நேரத்துல அந்த தாய் யானைக்கு வருத்தமா இருந்திருக்கலாம், வேதனையா இருந்திருக்கலாம். ஏன் இவ்வளவு நாள் என்று சொல்லி அது அந்த வனாந்தரத்துல அது கொஞ்சம் கஷ்டம், என்னது காட்டுல கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அது குட்டி பிறந்தோடனே தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மறந்துரும். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்ப்பவதி ஸ்திரீயானவள் பிள்ளை பேரு வரைக்கும் என்ன பண்ணுவாளாம், அப்படியே அவள் வந்து பார்த்து அவங்க முகமெல்லாம் வந்து, ஏன் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, முகம் சொடிஞ்சிருச்சு, வயிறு இறங்கிருச்சு, இப்ப என்ன ஆக போகுது, குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு திகில் வந்துடும். அப்படியே நெருங்க நாள் நெருங்க ஒரு மாதிரி ஆயிரும். ஆனா அந்த குழந்தை பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மறந்துடுவா. ஆமென். அந்த தாய் என்ன பண்ணிடுவா, தான் அடைந்த வேதனைகள், தான் அடைந்த துக்கங்கள், தான் அடைந்த எல்லா காரியத்தையும் மறந்து விட்டு அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து விடுவாள். அதே போலதான் நம்முடைய இந்த காத்திருப்பு நாட்களில் எதற்கு தேவன் நமக்கு சில காரியங்களை வெயிட் பண்ண வச்சு நீட்டி கொண்டு போறாருன்னா, நம்மளை சரிப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. ஆமென். அதனாலதான் நீதிபதிகள் 10:22 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் என்ன பண்ண மாட்டாராம், வேதனை கூட்டவே மாட்டாருங்க. ஆமென். துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் தங்காது.
ஆனால் காத்திருந்து பெற்றுக்கொள்கிற நெடுநாளாய் காத்திருந்த இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்படியாய் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 10 மணி வரைக்கும் போலாமா? மெசேஜ் என்ன முடியலையே. சரி, அப்ப காத்திருக்கிற காலம் என்று எதற்கென்றால் நம்மை உருவாக்கக்கூடிய நாள், காலங்கள். ஹல்லேலூயா. கிடைக்கலையே, இது ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண அவிசுவாசமாய் மாறிவிடக்கூடாது. அந்த நாட்களில் தேவனை விட்டு நாம் தூரம் போய்விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களை தேவன் நடத்தி வந்த பாதைகளை அடிக்கடி மறந்து போயிடுவாங்க. தேவன் அவர்களை எப்படி புறப்பட பண்ணினாருன்னா, ஓங்கிய புயத்தினாலும் நீட்டப்பட்ட கரத்தினாலும் அவர் என்ன பண்ணினார்? எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்களை 6 லட்சம் காலாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் புருஷர்கள், மொத்தத்துல 32 லட்சம் ஜனங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஜனங்களுடைய சில காரியங்கள் நிமித்தம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அடிக்கடி தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். மறந்து விட்டாங்க. என்னாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னாகும் 11வது அதிகாரத்துல அங்க தேவன் இந்த ஜனங்களுடைய காரியத்தை சொல்லுவார். என்னாகும் 11, அதோடைய வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் 23 வாசிமா. 23 வாசி. 11 23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வாட்டின்படி நடக்குமோ நடவாதோ என்று. ஏன்னா இந்த ஜனங்கள் அப்படிதான், தேவனை என்ன பண்ணுவாங்க? எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுவாங்க, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுப்பாங்க, தேவனுக்கு விரோதமாய் மோசே தன்னுடைய தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாய் கையை உயர்த்துவாங்க. அதனாலதான் தேவன் கோபப்பட்டு பேசுற, மோசே என் கை குறுகி விட்டதோ, இது நடக்குமோ நடக்காத நீ கூட சந்தேகப்படுறியா மோசே? ஏன்னா அவரு பேசுற, நான் மட்டும் அந்த பிள்ளைகளை பெத்தேன், இவங்களை நான் சுமந்தா பெத்தேன், ஏதாவது என்னட்ட வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரு வந்து போய் நிக்கிறார். சரி வா, உன் மேல இருக்கிற ஆவியை நான் 70 பேரை மேல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க மூப்பர்களை, ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள மூப்பர்களை வர சொல்லு என்று சொல்லிட்டு மோசே மேலேயுமே தேவன் கோவப்படுறார். வா வர சொல்லு சொல்லிட்டு 70 பேர் மேல அவனுடைய ஆவியை கொடுத்து நீங்களும் போயிட்டு அவனுடைய காரியத்தை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்ப இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, எகிப்துல நாங்க இருக்கும் போது எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா? மச்சங்கள் இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, கொமட்டிக்காய் இருந்தது, வெங்காயம். எகிப்துல எப்படிங்க? அடிமைக்கு எவ்வளவு ஒரு இது பாருங்க. ஆமே, கொமட்டிக்காய் இருந்துச்சு, என்ன இருந்துச்சா? மீன் இருந்துச்சுங்க. டெய்லி என்ன சாப்பிடுவோம்? நைல் நதி மீன், கடல் மீன் இல்ல, ஆத்து மீன். ஆமே, டெய்லி மீன். என்ன மோசே, வனாந்தரத்துல எங்களை சாகரத்துக்கா கூட்டிட்டு வந்த? எகிப்துல பிரேத குழி இல்லை என்றா இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்க முறுமுறுக்கிறவர்களா, முறையிடுகிறவர்களா இருப்பதை கண்டு அந்த 3 இடத்துல வரும். கர்த்தர் ஃபர்ஸ்ட் கோபம் கொண்டார், கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டார், கர்த்தர் கோபம் கொண்டு அடித்தார். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல போய், எனக்கு டைம் இல்ல சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்ண. அப்படியா இந்த ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போய் அங்க செய்ததுனால கர்த்தர் கோபம் கொண்டு. ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா? எதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வரேன்னா, அவங்க இச்சித்ததையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் ஆசைப்பட்டதை கொடுக்கிறாருங்க. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க? நான்வெஜ் சாப்பிடணும் ஆசைப்பட்டாங்க. நான்வெஜ் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. வாசிங்க, எப்படி கொடுத்தாரு? 11:31 வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்கத்தக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும், ரா முழுவதும், மறுநாள் முழுவதும், எப்படி பகல், டே அண்ட் நைட், அடுத்த நாள் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குது. ஆனா என்ன தெரியுமா? தகட்டி போகிற அளவுக்கு கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்துட்டாரு? 1 நாள் 2 நாள் இல்லைங்க, சாப்பிட்டெல்லாம் மூக்குல வருது. நம்மளா இருந்தா சவனப்ப பக்கத்துல வச்சுட்டு எப்படியாவது சாப்பிட்டுருவோம். ஆனா அப்ப சவனப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஏப்பம் வந்துட்டே இருக்கு. அடுத்து என்ன பண்ணார்? வாசிங்க, 33 வாசிங்க.
தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே மூன்றாவது தடவை கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினாலே வாதித்தார். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னேன், நீங்க ஆசைப்பட்டதை தேவ சமூகத்துல வச்சுக்கிட்டு பிடிவாதமா கேட்காதீங்க. புரியுதா எதுக்கு இந்த பாயிண்ட் வந்துச்சுன்னு? நம்ம மைண்ட்ல சில காரியங்களை செட் பண்ணி வச்சிருப்போம் பாத்தீங்களா, அதுக்காக போய் தேவட்ட நிக்காதீங்க. ஆண்டவரே இது உமக்கு சிலப்ப சொல்லலாம், நம்ம ஆசைகளை சொல்ல வேண்டாம்னு சொல்லல, ஆனாலும் ஒரு ஜெபத்தை போட்டுறோம், உமக்கு சித்தமானால் இத தாங்க. அந்த குஷ்டரோகி ஜெபிச்சான் பாத்தீங்களா, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், சித்தம் உண்டானால் சுத்தமாக்கும். எவ்வளவு ஒரு அழகான ஜெபம் பாத்தீங்களா? டைரக்டா கேட்காம ஆண்டவர்கிட்ட சுத்தி அப்படியே எனக்கு என்ன சுத்தமாக்க உங்களால ஆகும், ஆனாலும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவருக்கு அந்த பிரேயர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளையும் அப்படிதான் ஜெபிக்க சொல்றாரு. ஏதாவது ஒரு காரியத்தை அப்படியே ஒரு பிட்ல போட்டுறணும், ஆண்டவரே இது எனக்கு ஆசையா இருக்கு, ஆனாலும் உங்க சித்தம் இருந்தா எனக்கு தாங்கப்பா. ஆமென். அப்படியாய் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்துக்கு மாத்திரம் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய காரியத்துல அவிசுவாசமா இருக்காதீங்க, முறையிடாதீங்க, முறுமுறுக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. இந்த நாள தேவனை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. ஆமென். நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா, சூழ்நிலையை பார்த்து தேவனை சார்ந்து கொள்றவங்க. நம்ம நல்லா இருந்தாலும் நினைச்சுக்கிறோம் தேவன் எனக்கா எல்லாத்தையும் தராரு, செய்யறாரு, பண்றாரு. ஒரு சூழ்நிலை மோசமா போகட்டும், உடனே என்ன பண்ணிடுவோம், சர்ச்சுக்கு வர்றதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்து என்ன பண்ணிடுவோம், பைபிள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்து என்ன பண்ணிடுவோம், ஜெபம் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம வாழ்க்கையில தேவனற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேரம் நம்மளே நம்ம திருப்பிக் கொள்வோம். நம்ம சூழ்நிலையை பார்த்து தேவனை யாருமே ஒரு கிரைட்டீரியாக்குள்ள கொண்டு வராதீங்க. நம்ம சூழ்நிலையை பார்த்து தேவனை அளவிடவே கூடாது. அவர் சூழ்நிலைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட கர்த்தர். ஆமென். எல்லா சூழ்நிலையும் நம்ம போன வாரம் நல்ல அருமையான ஒரு மெசேஜ் அங்க பாத்தீங்கன்னா, யாரு, யோபு. கிழக்குத்தி புத்திரர்லயே அவன் தான் என்னவா பெரியவன். அவனை போல ஒரு பணக்காரர் யாருமே இல்ல, எல்லாமே அழிஞ்சு முடிஞ்சிருச்சுங்க. ஆனா அவன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன பண்ணுவார், அதுதான் ஜெபம். ஆமென். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இனிமே செய்ய போகிறார். அதான் சொல்ற, இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன். அவன் கொஞ்சமா நினைச்சு பார்த்தானா, அவன்கிட்ட இருந்தது 7,000, ஆனா 14,000 திரும்ப கிடைக்க போய் நினைச்சான் அவன். ஆனாலும் அவன் ஜெபம் அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் ஜெபத்தை பாருங்களேன், எனக்கு குறித்திருக்கு, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதுக்கு நமக்கு வேணும் பொறுமை. ஆமென். அதுக்கு நமக்கு வேணும் பொறுமை. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாளில கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் என்று. ஆமென். தேவனை சந்தேகப்படாதீங்க, தயவு செய்து சந்தேகப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த காரியம் நடக்கவில்லை என்பதற்காக வானத்தையும் பூமியையும் படைத்து நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை முன்குறித்து வைத்து அதனதன் காலத்துல அதை கொடுத்து அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்க தேவனை சந்தேகப்பட்டுறாதீங்க. ஆமென். அவர் எல்லாவற்றையும் பியூட்டிஃபுல்லாய் பண்ணி வைத்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்கிற தேவன். சகலத்தையும் அதனதன் காலங்களை நேர்த்தியாய் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் பாடுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராய் கடந்து செல்லுகிறோமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் என்ன பண்றாங்க, அக்னிக்குள்ள போடுறாங்க. அக்னிக்குள்ள போடும்போது என்ன ஆகுதுங்க, வரும்போது கருகி சாம்பலா வருது இல்ல, அந்த பொற்கொல்லன் கோல்ட் ஸ்மித்தோட முகம் அதுல தெரியும்படியாய் அந்த பொன் வெளியே வரும்போது அவ்வளவாய் ஒரு ஒரு பியோர் கோல்டா வெளில வருது. ஆமென். அது போலதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மை அழித்து போடுவதற்கு அல்ல, நம்மை அவருடைய சாயலுக்கு நேராய் மறுரூபம் ஆக்குவதற்காகத்தான் என்பதை நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் நீங்க தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று.